வணக்கம். பெண்ணின் மனசில் இளமை காலம்ல 2 பாகம் விட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னும் ரெக்கவரி ஆகலை. சரி, ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு, இப்போ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ அடுத்த பாகத்தை விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ திருமண காலம் அப்படி விடலான் இருக்கேன். திருமண காலம்ன்றது திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம புகுந்த வீட்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிற காலம். புகுந்த வீட்டில் நம்ம அடியெடுத்து வச்சு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். புகுந்த வீட்டில் நம்ம அடியெடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் யார் யார் எப்படி, அது கூட்டு குடும்பம்னாக்கா நம்ம ரொம்ப கஷ்டம். அதில் யார் யார் எப்படி இருப்பாங்க, யார் எந்த நேரத்தில் என்ன பேசுவாங்க, மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சினர் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இதை தொட்டால் தப்பு, இதை தொட்டால் தப்பு, உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எல்லா பயமும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பெருசாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ பயம் இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ நடுங்கிட்டு இருப்போம். தண்ணியை அதாவது துணி அலசுகிறோம், இந்த தண்ணியில் அலசினாலும் தப்புமாங்க. அதுவும் மாமியாருங்களாம் இருக்காங்களே, ஐயோ திருப்பி வேறு தண்ணியில் அலசு, இந்த தண்ணியை ஊற்றி அலசு, நீ எவ்வளோ தண்ணி ஊற்றி அலசுவ, இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது, இப்படி பண்ணால் அப்படி, அப்படி பண்ணால் இப்படி, இந்த மாதிரி சொல்கிற மாமியார் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர காலத்தில் அது நிறைய குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்போ யாரும் இவ்வளோ ஃபேஸ் பண்ணுற ஆளுங்க கிடையாது. அந்த காலத்தில் இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லலாம் நிறைய இருந்திருக்கு. இப்போ வர ஜென்ரேஷன்லலாம் இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நான் அதாவது இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷனை விட முந்தின ஜென்ரேஷன் ஆள் நான். ஸோ அந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்திரம் கழுவுனா திருப்பி அதை இன்னொரு தடவை அவங்க தேய்ச்சி காமிக்கிறது, பார் நீ எப்படி தேய்ச்சிருக்க பார் அப்படின்னு காமிக்க வேண்டியது. சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சா நீ எப்படி தண்ணி ஊற்றி வச்சுருக்க பார் அப்படின்னு காமிக்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம்னு சொல்ல வேண்டியது. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்குற மாதிரி அந்த மாமியார் கிட்ட காமிக்க வேண்டியது. இதுக்கு சப்போர்ட்டுன்னு நமக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். யாரும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் கூட இருக்காது. ஏன்னா ஹஸ்பண்டையும் சேர்த்து திட்டுவாங்க. நீ என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர அப்படின்னு அவங்களையும் சேர்த்து திட்டுவாங்க. ஸோ அவங்களும் வரமாட்டாங்க. ஐயோ, நமக்குன்னு யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். யாருமே வரமாட்டாங்க நமக்குன்னு பேசுகிறதுக்கு. ஸோ நமக்கு புது இடம், நமக்குன்னு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும், நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பழகிற வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று தான் ஆகணும். அப்படி தான் ஸ்ட்ராங்காக நின்று பழகி காலத்தை ஓட்டி அங்கேருந்து நம்ம நின்று காமிச்சு ஜெயிச்சு ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பொண்ணுங்களும் இது ஒரு பெரிய போர்க்களம் தான். இந்த போர்க்களத்தில் நின்று போராடி ஜெயிக்கிறது பெரிய விஷயம். எத்தனை பொண்ணுங்க இவ்வளோ போராடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாருக்குமே இது மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துலேருந்து போராடி பொண்ணுங்கள்லாம் ஜெயிச்சு வரோம் பார்த்திங்களா, இதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த போர்க்களத்துலேருந்து வர்றதெல்லாம் மறக்கவே முடியாது. தயவுசெய்து எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இதுலேருந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.